இதுக்கு இன்றைக்கி அவல் கேரமல் பாயசம் தயாரிக்கலாம். ஒரு அடிகனமான வானிலையில் பாலை போட்டு அது பாதி அளவுக்கு சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதோட ஏலக்காய் பொடி சேருங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ போடுங்க. போட்டு நல்லா அதை கலரி விட்டபடி சிம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டி அவலை நல்லா கழுவிட்டு அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற போட்டிருக்கேன். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த அவலை கொதிக்கிற பாலோடு சேருங்க. நல்ல நெய்யில் வறுத்ததான முந்திரியை சேருங்க. இப்போது சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 6 டீஸ்பூன் சுகரை ஒரு அடிகனமான வாண்டிக்கு சேருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது இதை கலரி விட்டபடி நல்லா அதுவாகவே நம்மளுக்கு உருகணும். அடுப்பை முதல்ல லோ ஃப்ளேமில் வைங்க. இதை நல்லா கான்ஸ்டண்ட்டாக கலரி விட்டபடி இருங்க. கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் மாற்றுங்க. நம்மளுக்கு தேவையெல்லாம் தேன் கலர். இப்போ பாருங்கள், சுகர் தானாகவே கரைஞ்சி நம்மளோட கேரமல் சிரப் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது. இது நல்ல தேன் கலருக்கு வந்தோடனே இதை அப்படியே பத்திரமாக தூக்கி நம்ம கொதிக்கிற அந்த பாலில் ஊற்றலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போது நல்லா கொதிக்க விட்டாக்க பியூட்டிஃபுல் கலரோட நம்மளோட அவல் கேரமல் பாயசம் தயார். அவல் நெய்யில் வறுத்த முந்திரி கேரமல் சுகர் சிரப் எல்லாம் சேர்த்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.